ஒரு முருன்னு ரோஸ்ட் மாதிரி தோசை, பஞ்சு மாதிரி சாஃப்டான இட்லி, குண்டு குண்டு பணியாரம், எல்லாத்துக்கும் ஒரே மாவு போதும். அதே ரேஷன் அரிசி மட்டும் போதும். நிறைய பேர் தொடர்ந்து எங்கிட்ட கேட்டுட்டு இருக்கிற கமெண்ட்ஸ், இட்லி மாவு ரெசிபி போடுங்க அப்படின்னு. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இட்லி, தோசை, பணியாரம்னு தனித்தனியா மாவு அரைக்க வேண்டாம். இந்த ஒரே மாவு போதும், இந்த ஒரே அளவுகள் போதும். அதுக்கு ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். நான் சொல்லிட்டு இருக்கிறது 1 கிலோ அளவுக்கான அரிசி தான் சொல்லிட்டு இருக்கேன். 1 கிலோ அளவுல ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். கூடவே 2 கைப்பிடி அளவுல ரேஷன் பச்சரிசி. இதுக்கு உளுந்தோட அளவு என்ன அப்படின்னா 150 கிராம். இந்த ஒரு டம்ளர் 100 கிராம் அளவு தலை தட்டாம எடுக்கணும். ஃபர்ஸ்ட் டம்ளர் தலை தட்டாம எடுத்திருக்கேன். அடுத்ததா அரை டம்ளர் எடுத்திருக்கேன். மொத்தம் 150 கிராம் உளுந்து பருப்பு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் வெந்தயம், குண்டு உளுந்து தான் நான் எடுத்திருக்கேன். நல்ல கல்லுப்பு போட்டு கழுகி எடுத்துட்டோம் அப்படின்னா வாசமோ பழுப்பு நிறமோ எதுவுமே இருக்காது. மாவு நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். 4-5 மணி நேரம் நல்லா அரிசி ஊற வச்சுட்டு மிஷின்ல கொடுத்து அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. கிரைண்டர்ல அரைச்சாலும் மிஷின்ல அரைச்சாலும் ஃபர்ஸ்ட் அரைச்சதுக்கு அப்புறம் அடிமா